அத்தை, இப்பதான் எந்திரிச்சு வரையாமா? சரி, சமையல்லாம் நான் முடிச்சிட்டேன். நீ என்னோட சாப்பிட்டு கிளம்பு. வளைகாப்பு போட வராங்களா உங்க வீட்ல இருந்து, கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியது இருக்கு, நம்மளும் சமையல் பண்ணணும்ல, போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. வரா பாரு, மணி 10 இப்பதான் எந்திரிச்சு வருது. மா, நான் நினைச்சேன் இன்னும் அபாய மணியை காணோம்னு, வரும்போதே அம்மேன்ட்டு வரேன். என்னடி? ஏமா இப்பதான் உன் மருமக எந்திரிச்சு வரா, மணி 10. நீ என்ன பண்றேன்னு தெரியுமா? வளைகாப்பு போட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ போய் மேல குடியிருக்க, அவங்க கீழே இருக்கட்டும். அப்பதான் அவ காலையில எந்திரிச்சு வாசல் கூட்டி வாசல் தொளிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வைப்பா. என்ன உனக்கு வயசா திரும்புது நீ பாக்குறதுக்கு? நான் சொல்றத கேளு. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? பிரசவம்ன்றது மறுபிறவிடு. அவ எப்பயோ எந்திரிச்சு வந்துட்டு போறா, அதுல என்ன இருக்கு? அதுல போய் உடனே என்னை மேல போ, அவளை கீழவா அப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் பேசாதடி. உனக்கு சகோதரியா நினைச்சு பாரு, நீ அண்ணன் பொண்டாட்டியா நினைக்காத, சரியா? நீ வந்தமா 2 நாளைக்கு சந்தோஷமா இருந்தமா போனமான்று.